ನಮಸ್ತೆ. ಇದು ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ನಾನು ಇವತ್ತು ಬಂದಿದ್ದೀವಿ ಅಂದ್ರೆ ಯಾವ ಮ್ಯಾಟ್ರ್ ಅಂದ್ರೆ ಲಾಸ್ಟ್ ವೀಕ್ ಮೇಡಮ್ ಅವರು KGF MLA ಅವರು ಒಂದು ಅಂಬೇಡ್ಕರ್ಗೆ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ಗೆ ಬಂದು ಇಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಬಿಟ್ಟು ಮ್ಯೂಸಿಯಂ ಕಟ್ಟಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಅಡಿಕೆಲ್ ನಾಟಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಸಂತೋಷ ನಮಗೆ. ಇದರಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಕೆಲವು ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ಮುಂಚೆ ಬಿಫೋರ್ ಅಲ್ಲಿ ಗಾಲ್ಫ್ ಗ್ರೌಂಡ್ ಅವತ್ತು ಮೈನಿಂಗ್ ಮುಂಚೆ ಮೈನಿಂಗ್ ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿ 25 ಇಯರ್ಸ್ ಆಯ್ತು. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ನೋಡಿ ಗಾಲ್ಫ್ ಆಡಿದ್ದಾರೆ, ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ. ಪಾಪ ಇವತ್ತು ಬಂದು ನಮ್ಮ KGF ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಒಂದು ಅಂಬೇಡ್ಕರ್ದು ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಬಿಟ್ಟು ಜನಕ್ಕೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ಬಂದಿರೋ ಜಾಗದಲ್ಲಿ KGF ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ MLA ಅವರು ಪ್ರಾರ್ಥನಾ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಮ್ಯೂಸಿಯಂ ಕಟ್ತಾರಂದ್ರೆ ಇವತ್ತು ಈ ದಿನ ಬಂದು ಸ್ಟೇ ಮಾಡೋದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನ್ಯಾಯ? ಅದೇ ಗಾಲ್ಫ್ ಪ್ಲೇಯರ್ ಇರಲಿ, ಪಾಪ ನೀವು ಗಾಲ್ಫ್ ಇದು ಮಾಡ್ತೀವಿ. ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆಯ್ತು, ಒಬ್ರು ಬಂದು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ರ ಮೇಲೆ ನೀವು ಬಂದು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಸ್ಟೇ ತಗೊಂಡ್ ಬರ್ತೀರಿ ಅಂದ್ರೆ ಇದು ಒಂಥರ ಎಫೆಕ್ಟ್ ಮಾಡೋ ಥರ ಆಗ್ಬಿಡುತ್ತಲ್ಲ. ನೀವು ಅಂಬೇಡ್ಕರ್ಗೆ ಎಫೆಕ್ಟ್ ಮಾಡ್ತೀರಾ, ಬೇರೆ ಏನಿಲ್ಲ. ಈ KGF MLA ಮಾಡಲ್ಲ, ನೀವು ಅಂಬೇಡ್ಕರ್ಗೆ வந்து நீங்க வந்து துரோகம் நினைக்கிற மாதிரி பண்றீங்க. ஏன்னா மைன்ஸ் நந்தனகிற காலத்துல எல்லாம் விட்டீங்க. அதுக்கு முன்ன நாங்க பார்ப்போம், கால்ஃப் ஆடுற விஷயமெல்லாம் அங்கெல்லாம் பார்ப்போம். சும்மா அப்போ கால்ஃப் ஆடிப்பாங்க, பணக்காரன் ஆடுற விளையாட்டு கால்ஃப். இன்னைக்கு அம்பேத்கர் வந்து போன இடத்துல, தங்கவயல் அம்பேத்கர் வந்து போன இடத்துல இன்னைக்கு ஒரு KGF MLA முயற்சியில் நம்ம இது சந்தோஷப்படலாம். அந்த மேட்டர்ல ஒரு அருங்காட்சியகம் இன்னைக்கு KGFல ஸ்தாபனம் பண்றாங்கன்னா சந்தோஷப்படலாம். அதுக்கு இந்த விஷயத்துக்கு நம்ம ஏன்னா அப்ஜெக்ஷன் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம வரல. ஏன்னா இந்த விஷயத்துக்கு நீங்க இப்போ ஒரு கோர்ட்ல பேசிட்டு இது விஷயம் ஒன்று சொல்றேங்க. 7/10/2024 அக்ரம் பாஷா டிசி எப்போ அந்த டிசி பீரியட்ல இப்போ ஆர்டர் காப்பிங்க. இது டிசி பீரியட்ல ஆர்டர் காப்பி. இது அதே மாதிரி சேம் டிசி பீரியட்ல ஸ்கெட்ச் 8 ஏக்கரா 20 குண்டால் எல்லாமே இது பக்கா ஆர்டர் காப்பி வச்சு இந்த ஆர்டர் காப்பி நீங்க சேலஞ்ச் பண்ணி இப்போதுக்கு நீங்க இந்த சமயத்துக்கு கோர்ட்டுக்கு போறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ இங்கே அம்பேத்கர்து ஒரு இது வரக்கூடாதா? பில்டிங் எல்லாம் வரக்கூடாதுங்களா? இது எந்த விதத்தில் நியாயமாவா பண்றீங்க? கால்ஃப் பிளேயருங்க, நீங்க கால்ஃப் பிளேயர் நீங்க விளையாடுறதுல எங்களுக்கு ஒன்றும் அது ஒன்றும் அப்டேஷன் இல்லை. இவ்வளோ காலமா விட்டுட்டு எவ்வளோ காலம் அது அந்த காலமா விட்டு இன்னைக்கு வந்து நீங்க இம்மிடியா கோர்ட்ல போயிட்டு ஸ்டே எடுத்துட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அம்பேத்கருக்கோசரம் டாக்டர் அம்பேத்கருக்கோசரம் ஒரு மேடம் வந்து இங்க ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி ஒரு நல்ல ஒரு மக்கள் வந்து அருங்காட்சியம் மாதிரி நல்ல ஒரு எல்லாமே வந்து மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு. அது நல்ல இடத்துல பண்றாங்கன்னு நீங்க இந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றது எந்த விதத்தில் நான் இல்லை. நான் இது மேல நான் கூட சேலஞ்ச் பண்றதுக்கு ஆரம்பிப்பேன். இந்த இது மேல நான் 100% சேலஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு நான் வந்து MLAக்கு ஆதரவு பண்றேன். இந்த விஷயத்துக்கு ஆதரவு பண்ணி நான் இதுக்கு வந்து இந்த ஸ்டே எடுத்தாங்க. இதுக்கு நான் அப்ஜெக்ஷன் வரும். நானும் வந்து கோர்ட்ல வந்து இது இவங்க வந்து ஏன்னா தப்பா ஒரு இது பண்ணியிருக்காங்கன்றது நானும் எடுத்து சொல்லுவேன். ஏன்னா மைன்ஸ் மூடியாச்சு. மைன்ஸ் பீரியட்ல இது கல்ஃப் கிரவுண்ட் இருக்கும். ஆதி காலத்துல தான் பார்த்துனுக்கிறேன். அப்பெல்லாம் கல்ஃப் பணக்காரங்க நல்ல மைன்ஸ் போர்மனுங்களும் மேனேஜர்களும் இந்த மாதிரி ஆட்கள் விளையாடுற ஆட்டு நம்ம சின்ன நார்மலால கூட இது பண்ண மாட்டாங்க, பேக் எடுத்து கொடுவாங்க. நான் ஆதி காலத்துல பார்த்துருக்கேன். அப்போ கல்ஃப் ஆடுறது வந்து இன்னைக்கு கல்ஃப் எவ்வளவு பேரா விளையாடுறாங்க இல்லையே. இது ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்டர் பண்ணிக்குது. எப்போ 7/10/2024 எல்லாம் ஆர்டர் காப்பி அங்கிட்டு வச்சிருக்கு, எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கிற. இப்ப இந்த நேரத்துல வந்து கோர்ட்ல ஸ்டே எடுக்கணும்னா இதே காப்பி கோர்ட்ல எல்லாம் சப்மிட் பண்றாங்க. நீங்க எங்க பண்ணோம்? ஒரு அருங்காட்சியம் கட்டுறப்போ டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அருங்காட்சியம் கட்டுறப்போ தடை பண்றது, அதுக்கு முன்னே தடை பண்ணிக்கலாமே. இந்த மைன்ஸுக்கு போய் நீங்க ஸ்டே எடுத்துக்கலாமே. இந்த கல்ஃப் பிளேயருங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏன்னா மைன்ஸில் கொடுக்கல. அதுவும் நீங்கள் ஒரு கொஸ்டின் MLA நீங்கள் ஒன்றும் போராட்டம் பண்ணலன்னு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மேட்ரு. MLA வாய்ஸ் கொடுக்குறாங்க தான். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்கள் வந்து நம்ம மைன்ஸுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இன்னும் மைன்ஸுக்காருக்கு இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலன்ட்டு. MLA ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறதுல MLA ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ப்ரிசர்வ் பண்ணி இன்னைக்கு கூட பண்ணுகிறாங்க. நான் கூட ஃபோனில் கேட்டேன், மேடம் பண்ணுறீங்க, நான் பண்ணுறேன்றத சொல்கிறாங்களே. நீங்கள் கால்ஃப் பிளேயருங்கெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு மைன்ஸுக்கு ஒரு அப்பீல் போயிட்டு மைன்ஸுக்கு சரி நம்ம இது இப்போ அம்பேத்கர் நத்தரத்தை போயிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களே. இது என் மனசாட்சிக்கு சரியில்லைங்க. நான்
நாக்பூர்ல அம்பேத்கர் அருங்காட்சியகம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு காலத்து நம்மளுக்கே சில பேர் போய் பார்த்துருப்பாங்க, சில பேர் போல. நம்ம கேஜிஎஃப்ல ஒரு அருங்காட்சியகம் வைக்கிறப்போ இங்க டிஸ்டர்ப் பண்ற எதிர்த்து அதே மாதிரி டிஆர் போலீஸுக்கு அகாடமிக்கு வந்து கிட்டத்தட்ட 100 ஏக்கரா கொடுத்துக்கிறாங்க. 2 ஏக்கரா கேபி கொடுத்துக்கிறாங்க. 10 ஏக்கரா இன்னொரு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறப்ப அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத. அம்பேத்கர் ஒரு அருங்காட்சியகம் கட்டுறப்ப டிஸ்டர்ப் பண்றீங்களா? இது எந்த விதத்தில் நியாயமா தருது? உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? சரி, நீங்க பண்றது நான் ஒரு அந்த 100 ஏக்கரா போய் பண்ணி பாருங்க கொஞ்சம். அதை டிஸ்டர்ப் பண்ணி பார்க்கலாமே. இன்னும் 10 ஏக்கரா கொடுத்துக்கிறாங்க, பக்கத்துல 2 ஏக்கரா கேபி கொடுத்துக்கிறாங்க. இதுல ஒரு அருங்காட்சியகம் வைக்கிறதுனா ஒரு சுற்றுலா தலமாவும் கேஜிஎஃப் ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். இதுல பாகுபாடு இருக்கக்கூடாது. நீ ஒர்க் பண்றீங்க அந்த விஷயத்துக்கு நான் வரல. எம்எல்ஏ ஒரு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு அம்பேத்கர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து எடுத்து வந்து இங்க இது பண்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம். இந்த விஷயத்துல சந்தோஷப்படலாம். நான் பொதுவாக தான் பேசிட்டு வந்துக்கிறேன். இந்த விஷயத்துல அவங்களுக்கு ஆதரவு பண்றதுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு நம்மலாம் ஒரு செடியூல் காஸ்ட்காரனுங்க. இன்னைக்கு அம்பேத்கர்ல தான் இந்த ஸ்பீச் பேசுவார். அம்பேத்கர் கொடுத்தது தான் எனக்கு இந்த ஸ்பீச். அம்பேத்கர் கட்டுறப்போ நீங்க டிஸ்டர்ப் பண்றது எந்த விதத்துல நியாயம் இல்லை. இது தவறு. தயவுசெய்து கால்ஃப் அனைத்து என்னுடைய சகோதரர்களுக்கும் பெரியவங்களுக்கும் நான் கேட்டுக்கொள்றது என்னன்னா, இதை கொஞ்சம் பாருங்க. பார்த்து இது ஒரு அம்பேத்கர் அருங்காட்சியகம் வர்றது வந்து நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு என் சார்பா நான் தயவு கூர்ந்து ரிக்வெஸ்ட் பண்றேன். ஜெயின் ஜெய கர்நாடகா. ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.